ஆளுநர்னு இருக்கிறார். என்ன பண்றாரு? வெறும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறது மட்டும்தான் அவருக்கு வேலை. தமிழ்நாடுன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது, தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்காது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி அவர் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. சமீபத்தில் சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தவறான சம்பவம் நடந்து விட்டது. கண்டிப்பாக வருந்தத்தக்க சம்பவம் தான். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? உடனே ஆக்ஷன் எடுத்தாரு. சம்பவம் நடந்து 4 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கும். பல மாதங்களாகியும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க. அரசியல் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா நம்முடைய ஆட்சியில நிச்சயமாக எந்த ஒரு குற்றவாளியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தப்பிக்க விட மாட்டார். இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க. எனவே கண்டிப்பாக இந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது நீங்கள் தான். உங்கள் எத்தனை பேருக்கும் மீண்டும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது பொங்கல் தான். ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமான பண்டிகை தான் இந்த சமத்துவ பொங்கல். எனவே உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சமத்துவ பொங்கல் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்க வந்திருக்கக்கூடிய பல அணிகள் வந்திருக்கிறீங்க. எல்லாம் அணியாக பிரிந்து விடக்கூடாது. தேர்தல் வேலையில அத்தனை பேரும் கோஆர்டினேட்டடா செயல்பட்டு நாம் அனைவரும் ஒரே அணி, அது தலைவர் கலைஞர் வழியில வந்த நம்முடைய தலைவரை என்பதை இந்த தேர்தலில் நாம நிரூபிக்க வேண்டும். இந்த 200 என்பது நம்மளுடைய இலக்கு. அது சேப்பாக்கத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.